அண்ணா சூப்பர். உங்களோட அஃபிஷியலா ஊழலை செஞ்சிருக்கீங்க நீங்க, வாழ்த்துக்கள். நாங்க பெரியார் கொள்கை தான், சனாதனத்துக்கு எதிரானவங்க தான். பட் உங்களுடைய நம்பிக்கைகளை நாங்க மதிக்கிறோம், ரெஸ்பெக்ட் பண்றோம். நாங்க சாமி கும்பிடுற தப்புன்னு எங்கேயுமே சொன்னது இல்லைன்னு, கும்புறோம் சாமி அப்படின்னு சொல்றதுதான் தப்புன்னு சொல்லியிருக்கோம். பட் எதுவாக இருந்தாலும் ஒரு ஆஸ்தான முக்கியமான பொறுப்பை ஒரு முக்கியமான ஜோசியருக்கு நீங்க கொடுத்துருக்கீங்க. ஓகே, பட் அவருக்கு சம்பளம் எங்க இருந்துன்னு வருது? அது எங்களோட வரிப்பணம் தானே? மக்களோட பணத்துல யாருக்கு புகழ் பாட பாக்குறீங்க? ஊராம் வீட்டு நெய்யில உங்க வீட்டுக்கு ஸ்வீட் செய்யாதீங்க. எப்படி? ஊராம் வீட்டு நெய்யில உங்க வீட்டுக்கு ஸ்வீட் செய்யாதீங்கன்னு அர்த்தம். எனக்குமே ஃப்ளைட் டிக்கெட்டு அந்த மாதிரி போடுற டைம்ல அவங்க அப்பாவுமே சொல்லுவாராமா, இல்ல நீங்க ட்ரெயின் போடுங்க விஜய் அப்பா. ஏன்னா அவர் கஷ்டத்தை பார்க்கட்டும், லெட் ஹிம் நோ வெளிப்படங்கள் பண்ணுறது என்ன அப்படின்ட்டு. ஸோ நாங்கள் நார்த் இந்தியா பக்கம் நிறைய அந்த அல்லாஹ் நானைப்படி தாஜ்மஹாலுக்கு போனது, அந்த அரும்பும் தளிரே சாங், நாங்கள் குளுமனாலி போனது, இது எல்லாமே நாங்கள் ஃப்ளைட்டு அந்த மாதிரி போனோம். பட் ஒன்றா தான் எல்லாருமே கார் ட்ராவல்னா கார் ட்ராவல் அந்த மாதிரி. ஸோ ஒரு நியூ கமர் மாதிரி தான். அப்போவும் நான் பெரிய ஹீரோயின் கிடையாது, அதனால சொல்கிறேன். ஸோ ஒரு நியூ கமர் மாதிரி தான் அவரையும் ட்ரீட் பண்ணாங்க. இன்னைக்கு அவருக்கு இத்தனை கோடி சம்பளம் இல்லை இத்தனை கோடி மக்கள் ஆதரவு இருக்கு அப்படின்னா ஐ திங்க் அவர் உழைச்ச உழைப்பு தான். அது பணம் காசு கொடுத்து வாங்கவே முடியாது. ஸோ இன்னைக்கு இவங்கெல்லாம் சொல்லும் போது எனக்கு பேசுங்க, கேமரா இருக்கு, மைக் இருக்கு, நீங்க பேசுறது ஆனால் நம்புறதும் நம்பாம இருக்கிறதும் நம்ம தானே. ஸோ ஐ திங்க் தமிழ்நாடு மக்கள் நோ ஹூ இஸ். அவர் 4 மணி நேரம் எதுக்கு போறாருன்னா, ஏங்க இவர் சும்மா போனாலே பிரச்சனை ஆகுது. எவ்வளோ இட் இஸ் அ நியூசன்ஸ். ஆனஸ்ட்லி விஜய் சும்மா அப்படி ஒரு வீட்டுக்குள்ள இவர் போறாரு அவர் போறாருன்னா இவர் போக முடியுதா? அலோவ் பண்றாங்களா? ஒரு வண்டியில போக முடியுதா? வேண்டாம் வராதிங்கன்னு எத்தனை வாட்டி சொன்னாலும் துரத்திட்டு போய் விழுகுறாங்க. போகாம இருக்க முடியுமா? இவர் ஒரு வீட்டுக்குள்ளேயே பூட்டிக்கிட்டு அங்கிருந்து ஆன்லைன்ல பேசினா நல்லா இருக்குமா? அதுக்கும் நீங்க விட மாட்டேங்கிறீங்க. அப்போ நீங்க அவர் இறங்கி மக்கள் கிட்ட வேலை செய்யணும், அவர் மக்கள் கிட்ட போகணுன்றீங்க. போனா மக்கள் பிரச்சனை ஆகுது. ஹவு கேன் யூ பிளேம் எனிபடி ஹியர்? மக்களும் என்ன பண்றாங்க? அன்புல பண்றாங்க. அவங்களுக்கு ஒரு வாட்டியாவது விஜய நேர்ல பாத்திர முடியாதா? எத்தனை நடிகர்கள் போறாங்க, எத்தனை பேருக்கு அவ்வளவு வரவேற்பு கிடைக்குது சொல்லுங்க எனக்கு. அண்ணா சூப்பர், உங்களோட அதிகாரப்பூர்வ முதல் ஊழலை செஞ்சிட்டீங்க என்று பிக் பாஸ் ஜூலி பேசிய வீடியோ தற்போது இணையத்தில் பெரிய விவாதமாக மாறியுள்ளது. தமிழக வெற்றிக் கழகமும் விஜயின் அரசியல் நிலைப்பாடும் குறித்து இதுவரை பல விமர்சனங்கள் வந்திருந்தாலும் இந்த முறை ஜூலி நேரடியாக மக்கள் வரிப்பணத்தில் ஜோசியருக்கு பதவி கொடுக்கப்படுகிறதா என்ற கேள்வி எழுப்பியிருப்பது பரபரப்பை கிளப்பியுள்ளது. நாங்க சாமி கும்பிடுறது தப்புன்னு சொல்லல, ஆனா அரசியலுக்கும் ஜோசியத்துக்கும் என்ன சம்பந்தம் என்று ஜூலி கேட்டிருப்பது தற்போது சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. குறிப்பாக பெரியார் கொள்கை, சனாதன எதிர்ப்பு, மதச்சார்பின்மை போன்ற விஷயங்களை முன்வைத்து பேசிய அவர், அந்த ஜோசியருக்கு சம்பளம் எங்கிருந்து வரும்? அது மக்களோட வரிப்பணம் தானே என்று தாக்கமாக பேசியுள்ளார். இந்த பேச்சுக்கு ஆதரவாகவும் எதிராகவும் இணையத்தில் கடும் விவாதம் நடக்கிறது. ஒரு பக்கம் அரசியலில் ஆன்மீக நபர்களுக்கு அதிகாரம் கொடுப்பது தவறு என்று சிலர் கூற, இன்னொரு பக்கம் இது தனிப்பட்ட நம்பிக்கை என்று விஜய் ஆதரவாளர்கள் பதிலடி கொடுத்து வருகின்றனர். அதே நேரத்தில் விஜயின் அரசியல் பயணம் ஆரம்பித்த சில மாதங்களிலேயே இப்படியான சர்ச்சைகள் கிளம்புவது கவனிக்கத்தக்க விஷயமாக பார்க்கப்படுகிறது. இந்த விவகாரத்திற்கு டிவிகே தரப்பு என்ன பதில் சொல்லப் போகிறது என்பதே தற்போது பெரிய கேள்வியாக உள்ளது.